வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 31st மே உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஆன் தி ஈவ் ஆஃப் வேர்ல்ட் நோ டொபேக்கோ டே, ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுடைய ப்ரொமைசஸ்க்கு முன்னாடி அந்த சிகரெட்ஸ் வந்துட்டு ஹேங் ஆகிற மாதிரி அந்த ட்ரீஸில் வந்துட்டு கட்டி விட்டுருக்காங்க டு கிரியேட் அன் அவேர்னஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த வேர்ல்ட் நோ டொபேக்கோ டேவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் நோ டொபேக்கோ டே எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா, ஸோ இயர் ஆன் இயர் 31st மே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டொபேக்கோ கன்சம்ஷனுடைய அந்த டெட்லி எஃபெக்ட்ஸை மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 1987 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு அட்டென்ஷனை வைக்கிறாங்க. அண்ட் 1988 வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி ரெசல்யூஷன் 42.19 இது வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பத்தில் இருந்து வேர்ல்ட் நோ டொபேக்கோ டே அப்படின்றது 31st மே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் டொபேக்கோ கன்சம்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வருடமும் டொபேக்கோ கன்சம்ஷனால் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ 80 lakh பீப்புள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் குளோபல் லெவலில் உயிரிழக்கிறாங்க. அண்ட் அதில் 13.5 lakh வந்துட்டு தே ஆர் இந்தியன்ஸ். ஸோ இந்தியாவில் தான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் பேஸ் இருக்காங்க. அதே மாதிரி வி ஆர் ஆல்சோ தி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டொபேக்கோ. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 1.3 million டெத் ரிலேட்டட் டு டொபேக்கோ வந்துட்டு நடக்குது. ஸோ ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய அந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் லீட் டு கேன்சர், heart attack, brain strokes, chronic obstructive pulmonary disease and peripheral vascular diseases. So இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிகாஸ் ஆஃப் தி கல்ச்சுரல் சேஞ்ச் விமனும் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விமன் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களுடைய எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அட்வர்ஸ் ப்ரெக்னன்சி அவுட்கம்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீமேல் ஸ்பெசிஃபிக் கேன்சர்ஸான கேன்சர் ஆஃப் பிரெஸ்ட், சர்விக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் அக்னிகுல் லான்ச்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ராக்கெட் வித் ஃபுல்லி 3D பிரிண்டட் என்ஜின். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சென்னையை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு இருக்கக்கூடிய அக்னிகுல் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க at 7:15 AM on Thursday. ஸோ அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டுடைய பேர் என்ன அப்படின்னா அக்னிபான் சார்டெட். ஸோ அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். ஸோ சார்டெட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்னிபான் ராக்கெட்டை தான் இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் வச்சிருக்கக்கூடிய அந்த என்ஜின் வந்துட்டு இட் இஸ் 3D பிரிண்டட் என்ஜின் அண்ட் இட் இஸ் அ சிங்கிள் பீஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு 3D பிரிண்டட் அண்ட் இதில் வந்துட்டு 6 kN செமி கிரையோஜெனிக் என்ஜின் வந்துட்டு இருக்கு. அண்ட் திஸ் யூசஸ் அ லிக்விட் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் கெரோசன் ஆஸ் ப்ரொப்பலன்ஸ். ஸோ இந்த என்ஜினுடைய பேர் என்ன அப்படின்னா அக்னிலெட். ஸோ இந்த ராக்கெட்டுடைய பேர் வந்துட்டு அக்னிபான், இந்த என்ஜினுடைய பேர் வந்துட்டு அக்னிலெட். ஸோ இந்த அக்னிபான் சார்டெட் தான் வந்துட்டு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லான்ச் ஃப்ரம் அ ப்ரைவேட் லான்ச் பேட். ஸோ இந்த ப்ரைவேட் லான்ச் பேட் வந்துட்டு ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தனுஷ். ஸோ தனுஷ் ப்ரைவேட் லான்ச் பேடில் இருந்து தான் இதை முதல் முறையாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்னிகுல் பிரைவேட் லிமிடெட், காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி அண்ட் இட் இஸ் சப்போர்ட்டட் பை இஸ்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பேஸ், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் ஆத்தரைசேஷன் சென்டர். ஸோ இந்த ராக்கெட்டுடைய அந்த கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் கேரி அப் டு 100 kilograms ஆஃப் பேலோட் அண்ட் டு அன் ஆல்டிடியூட் ஆஃப் 700 kilometers இன் 5 different configurations. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் ஆஃப் சம்மர் ஸ்ப்ரே. ஸோ இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க் இன் விசாகப்பட்டினமில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸை கூல் பண்ணுறதுக்காக ஸோ அங்கே வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் டைகர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டைகர்ஸுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 இட் கம்ஸ் அண்டர் Schedule 1. ஸோ IUCNல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் என்டேஞ்சர்ட் and Convention on International Trades and Endangered Species of Wild Fauna and Flora.
அதாவது சைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் அப்பெண்டிக்ஸ் 1. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 70% ஆஃப் தி டைகர் பாப்புலேஷன் குளோபலி நம்மளுடைய இந்தியாவில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 53 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. தே ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸ். அண்ட் 2018 நடந்த டைகர் சென்சஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த டைகர் பாப்புலேஷனை விட இப்போ டைகர் பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டிக்ளரேஷன் படி 2022 ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்களுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டைகர்ஸுடைய நம்பர்ஸை டபுள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ 2022க்கு 4 இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த டபுளிங் டார்கெட்டை நம்மளுடைய இந்தியா வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைகர் கன்சர்வேஷனில் மெயினாக இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர், அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. மான்சூன் கிராக்ஸ் ப்ராஜெக்ட் ரோப்ஸ் இன் பப்ளிக் டு டாக்குமெண்ட் ஃப்ராக்ஸ் இன் ஃபார்ம்ஸ் அண்ட் பேக்யார்ட். ஸோ மான்சூன் டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ராக்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் மாதிரி. ஸோ அந்த டைமில் நிறையா ஃப்ராக்ஸை நம்மளால் சைட் பண்ண முடியும். ஃபாரஸ்ட்டில் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபார்ம் லேண்ட்ஸில் சைட் பண்ணலாம். அதே மாதிரி பேக்யார்ட்ஸில் நம்மளால் சைட் பண்ண முடியும். அண்ட் நைட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராகுடைய சவுண்ட் அப்படின்றது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு மான்சூன் டைம் பீரியடில் அதிகமான அந்த ரீப்ரொடக்ஷன் இந்த மான்சூன் டைம் பீரியடில் வந்து நடக்கும். ஸோ இந்த ஒரு மான்சூன் டைம் பீரியடில் எவ்வளோ ஃப்ராக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஸோ பீப்புள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஸுடைய அந்த பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கம்மியாயிட்டிருக்கு. ஸோ IUCN அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சருடைய ரெட் லிஸ்ட் படி 41% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ராகுடைய அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா என்டேஞ்சர்டாக இருக்குது. ஸோ ஃப்ராக்ஸுடைய சர்வைவல்கான அந்த த்ரெட்டனிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இது வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு மெயின் ஃபேக்டர். அடுத்து வந்துட்டு அன்டைம்லி ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ், அடுத்து வந்துட்டு ஹேபிட்டட் லாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பொல்யூஷன். இந்த மாதிரியான மேஜர் ரீசன்ஸ்னால ஃப்ராக்ஸுடைய அந்த பாப்புலேஷன் அப்படின்றது கம்மியாகுது. ஆனால் இந்த ஃப்ராக்ஸ் அப்படின்றது ஈகோசிஸ்டமுடைய ஹெல்த்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பயாலாஜிக்கல் இண்டிகேட்டர். ஸோ இப்போ இந்த ஃப்ராக் டாக்குமெண்டேஷன் ப்ரோக்ராம் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா கேரளாவில். ஸோ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ஃப்ராக் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக் பாப்புலேஷனும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் அன்டைம்லி ரைன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச். The Center for Citizen Science and Biodiversity Informatics. ஸோ இவங்க வந்துட்டு கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு கீழே they are organizing a monsoon croaks BioBlitz 2024. இது வந்து ஒரு சிட்டிசன் சயின்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூரிங் த மான்சூன் டைம் பீரியட் கேரளாவில் எவ்வளோ ஃப்ராக்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லா ஏஜில் இருக்கக்கூடிய அந்த மக்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃப்ராக்ஸ் அவங்க சைட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஃபோட்டோகிராஃப் எடுத்து நேச்சுரலிஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஸுடைய சவுண்ட் இருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி நேச்சுரலிஸ்ட் ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா குளோபல் பயோடைவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த GBIF அப்படின்றது வந்துட்டு ஒரு பயோடைவர்சிட்டி ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ். ஸோ இதில் யார் வேணால் அவங்களுடைய அந்த அடிஷன்ஸை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மான்சூன் கிராக் பயோபிளிட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு 4 மாத ஈவெண்ட். ஸோ இதில் வந்துட்டு ஜூன் 1 இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நடக்க போகுது. இதில் வந்துட்டு ஆல் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ டெல்லிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹை ஹீட் கேன் நாட் பி பின்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த நியூஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம நேற்று டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது May 29 அன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய முங்கேஷ்பூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், ஸோ நார்த் ஆஃப் நியூ டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த AWS வந்துட்டு இட் ஹேஸ் ரெக்கார்டட் 52.9 டிகிரி செல்சியஸ். அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான். ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஸோ இது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸில் ஏற்பட்ட எரர்ஸ்னால அந்த மாதிரி ஹையாக காமிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் ஃபேக்டரும் வந்து இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் விச் இஸ் தி ரைட் திங் அப்படின்றது வந்துட்டு அவங்க இன்னும் கிளாரிஃபை பண்ணலை. ஸோ இதனால் இருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹைக் இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறமா நியூ டெல்லியோடைய வாட்டர் மினிஸ்டர் வந்துட்டு தே ஹாவ் இம்போஸ் அ ஃபைன் ஆஃப் ₹2000 ஆன் தோஸ் வாஷிங் வெஹிக்கிள்ஸ் வித் ஹோசஸ். அதாவது வாட்டர் பைப் யூஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸை யாரெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்களோ அவங்க மேலேயும், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் டேங்கை ஓவர்ஃப்ளோ ஆக விடுறவங்க மேலேயும், ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் மெயின்டெனன்ஸை வந்துட்டு வயலேட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணி அவங்க மேலே வந்துட்டு ₹2000 வந்துட்டு ஃபைன் போட்டிருக்காங்க நியூ டெல்லியுடைய வாட்டர் மினிஸ்டர். ஸோ இதை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 டீமை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க டு மானிட்டர் தி வேஸ்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஒரு ரீஜனில் ஒரு டெம்பரேச்சர் எதனால் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பப்ளிக் வென்டிலேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் பில்டப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஷேடு. ஸோ இப்போ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பக்கம் சிச்சுவேட் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான விண்ட் சர்க்குலேஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ அதே மாதிரி நிறையா மால்ஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா தே வில் யூஸ் ஏசி. ஸோ இன்டர்னலாக அவங்க ஏசி யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னலாக ஹீட் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம அர்பன் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஷேடு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஷேடு இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல டெம்பரேச்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா வேஸ்டேஜஸ், ஸோ தேவையில்லாத இடங்களில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், வாட்டரையும் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அந்த வேஸ்டேஜும் அதிகமாக நடக்குது. இந்த மாதிரியான வேஸ்டேஜ்னாலையும் நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப ஹைக் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக நியூ டெல்லி வந்துட்டு நியூ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸில் மானிட்டரிங் டீம்ஸுக்கு வந்துட்டு நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி பவர்ஸ் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ₹2000 வந்துட்டு ஃபைன் போடுற மாதிரியான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு இல்லீகல் சப்ளைஸ் வந்து வச்சுருக்காங்களோ அந்த இல்லீகல் சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கான பவர்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மே 29 அன்னைக்கு நியூ டெல்லியோடைய பீக் பவர் டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா 8.3 GW வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பவர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பவர் ஜெனரேஷன் ஃபெசிலிட்டிஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் கன்சம்ஷனும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான இந்த ஹீட் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நியூ டெல்லி நிறைய ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வச்சுருக்கக்கூடிய மேஜரான ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னா ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு எல்லாமே வந்துட்டு லீவ் விடுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க லீவ் மட்டும் விடாமல் எஃபெக்டிவாக நிறைய மெஷர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சில ட்ராபேக்ஸ் எல்லாம் சைட் பண்ணியிருக்காங்க. அதாவது மானிட்டரிங் டீம்ஸுக்கு வந்துட்டு இல்லீகல் சப்ளைஸை கட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கும் லீகலான சப்ளை போகுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது லோக்கல் அத்தாரிட்டிஸோடைய வேலை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அதை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 200 டீம்ஸை வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் சிட்டியை மானிட்டர் பண்ணுறதுக்கு 200 டீம்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நிறையா வே ஃபார்வர்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஷுட் ஃபெசிலிட்டேட் கூலிங் பை ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் மெத்தட்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய அந்த கட்டமைப்புகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லா போயிட்டு வர மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஐபிசிசியோடைய ரிப்போர்ட்லேயே வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸில் என்ன மாதிரியான பில்டிங் ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணமோ அதையே நம்ம இப்போ வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஐபிசிசியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி த கவர்மெண்ட் ஹேஸ் டு செட் அப் ஷேடட் பெடஸ்ட்ரியன் காரிடார்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தே ஹாவ் டு இன்சென்டிவைஸ் யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றதையும் இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஒப்பீனியன் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் டு தி எடிட்டோரியல் பேஜ் இன் யோர் ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷன். ஸோ டஸ் தி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நீட் லீகல் டீத்? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் வந்து வேணுமா, ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு ஆக்டாக கொண்டு வரணுமா அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க 2 பேர்.
ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது என்னென்னா, எலெக்ஷன் டைம் பீரியட்ஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ அதனால இதை மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த கேண்டிடேட்ஸும் இதில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டக்ட் படி தான் வந்துட்டு நடந்துக்கணும் அப்படின்றது ஸோ அவங்களுடைய மாரல் திங். ஸோ இது வந்துட்டு எந்த விதமான லீகல் பேக்கிங்கும் கிடையாது. ஸோ இதில் வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, ரூலிங் பார்ட்டிக்கும் ஸோ அப்போசிஷன் பார்ட்டிக்கும் எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் இருக்கக்கூடாது. ஸோ அதாவது ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஸோ அவங்களுடைய அந்த பவரை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாமல் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது டு ரெடியூஸ் தி கான்ஃப்ளிக்ட். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு இடத்துல ஒரு வென்யூவில் ஒரு டைமில் வந்துட்டு அவங்க மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு லோக்கல் போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்க சொல்லணும் ஃபார் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி. ஸோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொசஷன் போகிறாங்க அப்படின்னா எந்த வழியில் அவங்க போக போகிறாங்க அப்படின்றதையும் முன்னாடியே அவங்க சொல்லணும். அப்போ தான் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அதோட கிளாஷ் ஆகாமல் அவங்களால வர முடியும். ஸோ இந்த மாதிரியான சில ப்ரொவிஷன் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்துட்டு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி லீகல் பேக்கிங் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து எந்த ஒரு பேக்ட்ராப்பில் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பிஜேபியையும் காங்கிரஸையும் அவங்க வந்துட்டு டெசிசிவ் இஷ்யூஸை வந்துட்டு கேம்பெயின்ஸில் பேசக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு லெட்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றத நம்ம வந்துட்டு லீகலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லீகலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா அந்த வயலேஷன் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை வந்துட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ரையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோர்ட்டு ஒரு வேர்டிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க மேலே வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆர் ஐபிசி ஸோ இந்த செக்ஷன்ஸ்க்கு கீழே அவங்க மேலே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அது கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறமா தான் அந்த டெசிஷன் வரும். ஆனால் எலெக்ஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே முடியணும். ஸோ இது வந்துட்டு ஒரு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு ரொம்ப ட்ராக் ஆன் ஆகும். அது வந்துட்டு இட் மே டேக் இயர்ஸ் டு சால்வ். ஆல்ரெடி ஜுடிஷியரி அப்படின்றது வந்துட்டு ஓவர் பர்டன்டாக இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியடில் எம்சிசி அப்படின்றது வந்து நம்ம லீகல் பேக்கிங் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இதுக்கு லீகல் பேக்கிங் இல்லைனாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே அ லாட் ஆஃப் பவர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் ஆஃப் 1968 ஸோ இதனுடைய பேராகிராஃப் 16A வந்துட்டு என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு வயலேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய அந்த சிம்பிளை தே கேன் டீரெகக்னைஸ் ஆர் டெம்பரரிலி சஸ்பெண்ட் தி ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் ஆஃப் 1968 கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவர்ஸை அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் அ சிமிலர் நியூஸ் ரிலேட்டட் டு அந்த டைகர் நியூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய சிமிலரான ஒரு நியூஸ் தான். ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ஹீட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ ஹியூமன்ஸ் வந்து நம்ம வேரியஸ் டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது வி யூஸ் ஏர் கண்டிஷன்ஸ். ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஸோ அதுக்கும் வந்துட்டு ஹீட் ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களில் வந்துட்டு இனோவேட்டிவான மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இது. ஸோ ஜூ அனிமல்ஸ் கூல் ஆஃப் வித் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரோசன் மீட். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய எலிஃபெண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் கூட வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஓவர்ஹெட் ஃபாகர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து ஸோ சுப்ரியா சாஹூ ஸோ அவங்க வந்துட்டு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு தி என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அந்த ஒரு இமேஜஸ் அந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் எலிஃபென்ட்ஸில் ஓவர்ஹெட் ஃபாகர்ஸ் ஸோ இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து வைக்கும் போது கண்டினியூஸாக அதில் வந்துட்டு வாட்டர் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெளியே இருக்கிறத விட ஒரு 3 to 5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு கம்மியான ஹீட்டில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு NDTVயில் கொடுத்துருக்காங்க. விமன் 32 mauled to death by tiger in buffer zone of Maharashtra reserve. ஒரு 32-year-old உமனை வந்துட்டு பஃபர் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு டைகர் வந்து கில் பண்ணியிருக்கு இன் ததோபா அந்தாரி டைகர் ரிசர்வ். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ததோபா அந்தாரி டைகர் ரிசர்வை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சந்திரபூர் டிஸ்ட்ரிக்டில் சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் வந்துட்டு ததோபா நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் அந்தாரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு ஒன்று சேர்ந்தது தான் இந்த டைகர் ரிசர்வ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் மகாராஷ்டிரா. ஸோ இந்த நேம் ததோபா அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா, ஸோ ததோபா ஆர் தாரு அப்படின்றது வந்துட்டு ஒரு காடுடைய பேர். ஸோ அந்த காட் வந்துட்டு இட் இஸ் வர்ஷிப்ட் பை ட்ரைபல் பீப்புள். So those who live in the dense forest of the Tadoba and Andari regions. ஸோ அதே மாதிரி அந்தாரி அப்படின்றது வந்து அந்த ஃபாரஸ்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய அந்தாரி ரிவர் வந்துட்டு குறிப்பிடுது. அதனால தான் ததோபா அந்தாரி அப்படின்ற அந்த ஒரு நேமை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைகர் ரிசர்வ்ல பார்த்தோம் அப்படின்னா காரிடார்ஸ் இருக்கு. அதாவது நக்ஸீரா, நவ்கான், அதுக்கப்புறம் வந்துட்டு பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ இதை வந்துட்டு லிங்க் பண்ணுறதுக்கான காரிடார்ஸ் இந்த டைகர் ரிசர்வ்ல இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் ட்ராபிக்கல் ட்ரை டெசிடிவஸ் வெஜிடேஷன். அண்ட் இந்த டைகர் ரிசர்வ்ல வந்துட்டு 2 லேக்ஸ் இருக்கு. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அ ரிவர், அதாவது ததோபா லேக், அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்சா லேக், அதுக்கப்புறம் ததோபா ரிவர். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. IAF contingent arrives at Elson AF base in Alaska for multinational exercise Red Flag 2024. ஸோ ரெட் ஃபிளாக் 2024 அட்டென்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டின்ஜென்ட் வந்துட்டு அலாஸ்காவுக்கு ரீச் ஆகியிருக்காங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ரெட் ஃபிளாக் 24 பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 week அட்வான்ஸ்ட் ஏரியல் கம்பேட் ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு கீழே டிஃப்ரெண்ட் ஏர் க்ரூஸை வந்துட்டு ஒரு மல்டிநேஷ்னல் என்வாயன்மெண்ட்டில் ட்ரைனிங் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரியலிஸ்டிக்கான அந்த சேலஞ்சஸை ரெப்ளிகேட் பண்ணி அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு ஏர் க்ரூஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 3100 சர்வீஸ் மெம்பர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃப்ளை அண்ட் மெயின்டைன் சப்போர்ட் மோர் தேன் 100 ஏர்க்ராஃப்ட் டியூரிங் தி எக்ஸசைஸ். ஸோ IAF வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து ரஃபேலி ஃபைட்டர் ஜெட்ஸை வந்துட்டு இந்த ரெட் ஃபிளாக் 24 எக்ஸசைஸுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு 2 டிஸ்டிங்க்ட் லொக்கேஷன்ஸில் வந்து நடக்கும். ஸோ எங்கே அப்படின்னா நவேடாவில் இருக்கக்கூடிய நெல்லிஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் நடக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு அலாஸ்காவில் இருக்கக்கூடிய எயில்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்துட்டு நடக்கும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு NDTVயில் கொடுத்துருக்காங்க. லிக்னோசாட் ஜப்பான் லான்ச்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உடன் சேட்டலைட் இன் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஸ்பேஸ் டெப்ரிஸ் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி சேட்டிலைட்டை ஜப்பானுடைய சயின்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் வுட். ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னா லிக்னோசாட். ஸோ லிக்னோ அப்படின்றது வந்துட்டு லிக்னோ ப்ளஸ் சேட்டிலைட் அப்படின்ற அந்த வேர்ட்ஸுடைய ஃபியூஷன். ஸோ லிக்னோ அப்படின்றது வந்துட்டு லாட்டின் டேர்மில் இட் ரெஃபர்ஸ் டு வுட் அண்ட் சாட் அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு சேட்டிலைட். ஸோ லிக்னோசாட் அதாவது வுடன் சேட்டிலைட். ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கியோட்டோ யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி கோ. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் சேட்டிலைட், அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். பிகாஸ் நம்ம மெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு அதனுடைய காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹைக் ஆகும். வேறாஸ் நம்ம வுட் யூஸ் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க வுட் என்ன அப்படின்னா மேக்னோலியா வுட்டை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டியூரபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அடாப்டபிலிட்டி. ஸோ எதுக்காக வுட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று மெட்டல் சேட்டிலைட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஏர் பொல்யூஷன் ஆகும். பிகாஸ் இந்த மெட்டல் ஸ்கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏரில் ரிலீஸ் ஆகும். ஸோ வேறாஸ் நம்ம வுட்டு யூஸ் பண்ணும்போது ஏர் பொல்யூஷன் அப்படின்றது வந்துட்டு நடக்காது. அண்ட் ஆல்சோ இது எப்படி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட் இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அபார்ட் அ ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் ஃப்ரம் தி கெனடி ஸ்பேஸ் சென்டர்.
ஸோ ஒன்ஸ் அது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜாப்பனீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மொடியூல், ஸோ இது மூலியமாக அதை வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனுடைய டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டராக தான் இது வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸில் எந்த மாதிரி இருக்கும், அதனுடைய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை லைவாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவை அவங்க வந்துட்டு இங்கே எர்த்தில் அதை ரிசீவ் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த வுட்டில் ஏதாவது சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கா, அண்ட் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் சேஞ்சஸை அது எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.